நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனது சகோதரர் கார்த்திகேயர் கைலாயம் திரும்பவிருக்கிறார். அவரது வருகையின் பொருட்டு அன்னை பல வகை உணவுகளையும் இனிப்புகளையும் செய்வார்கள். அதனை நாம் அனைவரும் இணைந்து ருசிக்கலாம். அதன் பிறகு நான் கிரவுன் ஜனின் மேல் அமர்ந்து சிருஷ்டியை உலா வருவேன். நீங்கள் அனைவரும் இங்கென்ன செய்கிறீர்கள்? வாருங்கள் என்னுடன். என் சகோதரருக்கு தேவையானவைகளை செய்ய வேண்டும். நந்தி, சிவகணங்களே, தாமும் வாருங்கள். அக்கா, நீங்களும் உடன் வாருங்களேன். ஆகட்டும் ஆகட்டும். ஈசன் நேரில் சென்று கார்த்திகேயனை அழைத்ததால் வந்தது வினை. முருகன் கைலாயம் திரும்ப உள்ளான். அது தமக்கு ஏன் பரிதவிப்பை அளிக்கிறது தேவேந்திரா? ஈசன் மற்றும் அன்னை பார்வதிக்கு ஒரு சேர 3 பிள்ளைகளின் அன்பும் முதல் முறையாக கிட்ட உள்ளது. அதனால் அவர்கள் பரவசம் அடைவார்கள். அது மட்டுமின்றி அவர்கள் மகிழ்ச்சியால் அண்ட சராசரங்களுக்கும் நன்மை விளையும். அண்ட சராசரங்களுக்கு முன் சொர்க்கத்தை குறித்து ஆலோசியுங்கள். அசுரர்கள் தோல்வியுற்றதால் சொர்க்கத்திற்கான சங்கடங்கள் தீர்ந்ததாக எண்ண வேண்டாம். ஈசனின் புதல்வர்கள் இருவரும் ஆற்றல் மிக்கவர்கள், சக்தி படைத்தவர்கள். இனி இருவரும் ஒன்றிணைய உள்ளார்கள். இருவரும் கைகோர்க்க உள்ளனர். தம் கூற்று எனக்கு விளங்கவில்லை. தமக்கு விளங்காமல் இல்லை. நான் கூற கேட்க விரும்புகிறீர்கள். அதனை செவிமடுத்து என் அச்சத்தை பரிகசிக்க எண்ணுகிறீர்கள். எண்ணி நகையாட வேண்டுமா? ஆகட்டும். எனினும் என் உபாயங்கள் பயனுள்ளவை. இனி செய்ய வேண்டியது யாதென்பதை தெளிவாக அறிவேன். எந்த சிந்தனையில் ஆழ்ந்தீர்கள் சுவாமி? கார்த்திகேயனால் இது மட்டும் கணேசனது ஜனனத்தை மனதார ஏற்க இயலவில்லை. அவனை பொறுத்த மட்டில் கணேசனது ஜனனத்திற்கு பின் தன் அந்தஸ்தை இழந்ததாக எண்ணுகிறார். நமது கார்த்திகேயனா? எனினும் ஏன்? ஏனெனில் தனது ஜனனத்திற்கு பிறகு தன் அன்னைக்கு மற்றொரு புதல்வன் அவசியமில்லை என்று நினைத்திருந்தான். இதை அவனே கூறினானா? ஆம் பார்வதி. கூறியது என்னிடம் அல்ல, அசோக சுந்தரியிடம் உரைத்திருக்கிறார். அவனை இவள் சந்திக்கச் சென்றபோது கூறியிருக்கிறார். இதை தாம் என்னிடம் முன்பே ஏன் தெரிவிக்கவில்லை? அவனை சமாதானம் செய்திருப்பேன். நான் அவனது அன்னையாயிற்றே. அவனது சுக துக்கங்களை எவ்வாறு நான் உணர தவறினேன்? அவனது உணர்ச்சிகள் எனது உள்ளத்தில் எட்டாதது ஏன் சுவாமி? கார்த்திகேயனுக்கு நானும் எடுத்துரைத்தேன் பார்வதி. நம் இருவரது இதயங்களிலும் அவனுக்கு மாற்று எவரும் இல்லை என்று கூறினேன். கணேசனுக்கும் நான் அந்த உண்மையை எடுத்துரைத்தல் அவசியம். மறந்தும் கணேசனது எந்த செயலினாலும் கார்த்திகேயன் மனவேதனை அடையக்கூடாது. ஆம் சுவாமி. கார்த்திகேயன் கைலாயத்திற்கு வருகை தருவதற்கு முன்பாக தாம் கணேசனுக்கு இதனை உணர்த்துங்கள். நமது இரு புதல்வர்களும் எந்த வகையிலான துவேஷத்திற்கும் ஆட்பட்டு வருந்தலாகாது. கவலை கொள்ளாதே பார்வதி. நான் எடுத்துரைப்பதால் பலனேதும் கிட்டாவிடில்
கணேசனை கண்ட மாத்திரத்தில் கார்த்திகேயன் உள்ளத்தில் ஊற்றெடுக்கவிருக்கும் அதீத அன்பானது அவன் சினத்தை சிதிலமாக்கும். நம் புதல்வன் கணேசனுக்கு அத்தகைய தனிச்சிறப்பு உண்டு. தம் அனைவரது ஒத்துழைப்பாலும் போர்கள் அனைத்திலும் வெற்றி கண்டுள்ளோம். அந்த வெற்றியினால் என் தந்தை எனக்கு அளித்த பொறுப்பும் இனிதே நிறைவடைந்தது. இனி நான் கைலாயம் திரும்ப வேண்டும் என்பதே எனது தாய் தந்தையின் விருப்பமாகும். இத்தனை காலத்திற்கு பிறகு கைலாயம் திரும்ப உள்ளேன். அங்கு எனக்காக பல புதிய பொறுப்புகள் காத்திருக்கலாம். இருப்பினும் நான் இங்கு மீண்டும் வருவேன், அதில் ஐயமில்லை. ஏனெனில் இந்த தென் பிரதேசம் எனக்கு ஓர் அந்தஸ்தை அளித்தது. இதனோடு எனது நெருக்கம் என்றும் அழியாது. எந்த அன்பெனும் கயிறு கொண்டு என்னை பிணைத்திருக்கிறீர்களோ அதினின்று நான் விடுபடுதல் இயலாது. சேனாதிபதி முருகப்பெருமான், சேனாதிபதி முருகப்பெருமான், சேனாதிபதி முருகப்பெருமான், சேனாதிபதி முருகப்பெருமான். மஞ்சம் தயாராகட்டும். இன்னும் வைக்கோல் தேவை. இங்கும் சிறிது நிரப்புங்கள். எதற்கு இத்தனை தாமதம்? இவை நமக்கு போதாது. இதனை கொண்டு எவ்வாறு சேன மஞ்சம் ஒரு பெறும்? கணேசா, தந்தையே, கண்டீர்களா? என் சகோதரருக்காக சேன மஞ்சம் ஆயத்தமாகிறது. நீ உறங்குவதற்கு? நான் உறங்குவதற்கா? ஆம் மகனே. உன் சகோதரன் இங்கு தனித்து நித்திரை கொள்வானா? எனினும் நான் தமது மடியில் படுத்து கண்ணையர்ந்தே பழகியானது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சேனாதிபதி முருகனாரே, தேவேந்திரன் என்ற எனது அதிகாரத்தினால் தம் வசம் ஒரு புதிய பொறுப்பை வழங்கவே வந்தேன். எனினும் இங்கு வந்த பின் தான் தாம் இவ்விடத்தை விட்டு நீங்கி கைலாயம் செல்லவிருப்பதாக அறிந்தேன். அது உண்மைதானா? தேவர்களின் அரசர் ஒரு சத்தியத்தை மறக்கிறார். நான் அவரது சேவகரும் அல்ல, அவரது அடிமையும் அல்ல. ஆகையால் எனக்கு புதிய பொறுப்பை வழங்கும் அதிகாரமும் அவருக்கில்லை. யுத்த களத்தினில் சத்துருவிடம் தோல்வியடைந்தாலும் வீரம் கௌரவம் பெறும். இருப்பினும் நம் குடும்பத்தைச் சேர்ந்த எவரிடத்தும் தோல்வியடைந்தால் அத்தகு தோல்வியினை சகிப்பது கடினம் மட்டுமல்ல, அது அசாத்தியமானது. இச்சமயம் தம் சகோதரரான கணேசன் கைலாயம் முழுவதும் வியாபித்திருப்பதை தாம் அறிய மாட்டீர் போலும். தற்சமயம் கைலாயத்தின் நாலாபுரமும் தென்படுவதெல்லாம் கணேசரது லீலைகள் மட்டுமே. கணேசர் குறும்புக்காரர், வீரத்திலும் சிறந்தவர். சிவகணங்கள் அவரை குறித்துதான் விவாதிக்கின்றனர். அத்துடன் அன்னை பார்வதி, அவர்களோ கணேசரை தன் கண் பார்வையிலிருந்து ஒரு க்ஷணமும் நீங்க அனுமதிப்பதில்லை. கணேசன் வேளைக்கு உணவுண்டாரா, நீர் பருகினாரா என்பதுதான் அவரது கவலை. அது மட்டுமல்ல,
தினந்தோறும் மகாதேவரது மடியில் படுத்து கண்ணயிரும் சௌபாக்கியத்தையும் கணேசர் பெற்றுள்ளார். எக்காலத்திலும் எந்நிலையிலும் பிரிந்து செல்ல மாட்டேன் என கணேசரிடம் அன்னை பார்வதி வாக்கும் பெற்றார்கள். பிரியவே மாட்டாராம். விருப்பம் இருந்தால் தம்மிடமும் வாக்கு பெற்றிருக்கலாம். இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையை பொறுத்தமட்டில் கைலாயத்தில் அனைவருக்கும் கணேசரே பிரியமானவர். ஆக இத்தகுதொரு மிகப் பெரும் மாற்றத்தை ஏற்பது தாம் சூராதிசூரராக இருந்தாலும் கடினமே குமாரா. நான் கூற விளைவதன் பொருள் யாதெனில், இனி தாம் கைலாயத்திற்கு செல்வதால் அங்கு தனிமையைத் தவிர தமக்கு எதுவும் கிட்டாது. உன் சகோதரன் கார்த்திகேயனோடு நீயும் இங்கு சயனித்தால் அதனால் அவனும் மனமகிழ்வான். நீண்ட காலத்திற்கு பின்பு அவன் கைலாயம் திரும்புகிறான். இங்கு அநேக மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. அத்துடன் உன் சோதரனோடு நீ எத்துணை நேரம் இணைந்திருக்கிறார்கள், அத்துணை அன்பு உங்களிடையே வளரும். என் சகோதரருக்காக தம் மடியில் படுத்துறங்கும் இன்பத்தை நான் தியாகிப்பேன். சற்று கேளுங்கள். இவ்விடத்தில் 2 சயன மஞ்சங்கள் தயாராகட்டும். கணேசா, நீ உன் சகோதரன் குறித்து வேறு ஏதும் அறிய விரும்பவில்லையா? அவனது சுபாவம், அவனுக்கு பிடித்த உணவுகள், பிடித்த வஸ்துக்கள் குறித்த கேள்விகள். நாங்கள் இருவரும் ஒரே தாய் தந்தையின் பிள்ளைகளே. எங்கள் விருப்பங்களும் ஒரு போலத்தானே இருக்கும். இல்லை மகனே, கார்த்திகேயன் வேறுபட்டவன். தேவேந்திரா, தாம் வரம்புகளை கடக்க முற்பட வேண்டாம். மகாதேவரது குடும்பம் மற்றும் அதை சார்ந்த உறவுகள் குறித்து விவாதிக்க துணிவு கொள்ள வேண்டாம். எனக்கு எதிரான தமது துஷ்ட எண்ணங்களை ஐயமின்றி தெளிவாக உணர்ந்தவன் நான். தமது சரித்திரம் உலகறிந்தது. ஆகையால் அக்கறை கொண்டு தாம் அபிநயிக்க முற்படாதீர்கள். தம் மீது உண்மையில் எனக்கு அக்கறை இருந்தது குமரா. கணேசரது ஜன்மோற்சவத்திற்கு தமக்கு அழைப்பு அனுப்பப்படாததை எண்ணி நான் மனம் வருந்தினேன். தாம் கொண்ட நோக்கத்திலிருந்து தமது கவனம் பிறழாது இருக்கவே தம்மை அழைக்காது விட்டதாக ஈசன் கூறியிருக்கலாம். எனினும் சற்று சிந்தியுங்கள். வருவிக்காவிடிலும் அழைப்பு விடுத்திருக்கலாமே. அழைப்பு விடுத்திருக்க வேண்டியதே முறை. அதன்பின் முடிவு தம்முடையது. தாமே கடமையா குடும்பமா என்பதை தீர்மானித்திருக்கலாம். அத்தகு முடிவை எடுக்க வேண்டியவர் தாமே. அன்னை பார்வதி விரும்பியிருந்தாலும் தம்மை வருவித்திருக்கலாம். இருப்பினும் சத்தியம் யாதெனில் அவர்களும் அழைக்கவில்லை. இந்நிகழ்வுகள் அனைத்தும் கைலாயத்தில் வீழ்ச்சியடையும் தமது அந்தஸ்தையே குறிக்கிறது. வேறுபட்டவரா? தந்தமுடையவன் நானே. முரம் போன்ற காதுகளும் உள்ளன. இந்த குடும்பத்தில் எவரேனும் வேறுபட்டவர் என்றால் அது நான் மட்டுமே தந்தையே. வேறுபட்டவன் என குறிப்பிட்டது சரீர ரீதியாக அல்ல மகனே. கார்த்திகேயன் பரம வீரன், நிர்வாகத்தை விரும்புபவன். பால பருவத்திலிருந்தே பெரும்பான்மை நேரத்தை யுத்தத்தில் செலவிட்டவன். உன்னைப் போல தன் குடும்பத்தினருக்கிடையே அல்ல.
தாய் தந்தையின் பாசம் உனக்கு கிட்டிய அளவிற்கு அவனுக்கு கிட்டவில்லை. குடும்ப உறவுகளை பெறுவதற்கான நேரத்தை அவன் பெறவில்லை. கணேசா, ஒருவேளை நீ கைலாயத்தில் இருப்பதை ஏற்றுக்கொள்வதில் உன்னை சோதரனாக அவன் ஏற்பதற்கு சிறிது காலம் ஆகலாம். எனினும் நீ நம்பிக்கை இழக்காதே. உன்னால் தவறு ஏதும் நேராமல் கவனமாக இரு. எங்கள் அனைவரது பிரயத்தனங்களும் கார்த்திகேயனின் மாற்றங்களை ஏற்பதையே நோக்கமாக கொண்டது. அது குறித்த கவலையே தமக்கு வேண்டாம் தந்தையே. நானும் முழு கவனத்தோடு பிரயத்னிப்பேன். அவருக்கு நான் செய்யும் பணிவிடைகளால் நாளடைவில் அவருக்கு நானே அதிக பிரியமானவன் ஆவேன். உன்னிடம் நான் எதிர்பார்த்தது இதையே மகனே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாம் கூற விழைவது என்ன? கைலாயம் திரும்பினால் நோக்கத்தினின்று என் கவனம் சிதறுமா? அது எனது கருத்தல்லவே. பின் தேவசேனாவை என்னிடம் அனுப்பியது ஏன்? என்னை அன்பெனும் வலையில் சிக்க வைக்க, என் கவனத்தை சிதறடிக்க அவளை அனுப்பினீர்கள் இல்லையா தேவேந்திரா? தமது இந்த செயல்கள் ஒரு நிலையற்ற தன்மையை பிரதிபலிக்கின்றன. எண்ணற்ற முறைகள் அன்னையும் தந்தையும் தம்மை மன்னித்தார்கள், தம்மை பாதுகாத்தார்கள், தம்மை சொர்க்கத்திற்கும் தேவகணங்களுக்கும் அரசனாக நியமித்தார்கள். எனினும் தாம் அவர்கள் குடும்பத்திலேயே பரஸ்பர துவேஷத்தை வளர்க்க எண்ணுகிறீர்கள். குரூரமாகும் சாபம் தம்மை விட்டு விலகியதாக கூறியவர் எவர்? நேரம் கிடைத்தால் தம் பிம்பத்தை காணுங்கள். தம் மனதின் விகாரம் தம்மையே அச்சுறுத்தும். மகாராஜா பலி வாழ்க. வருகை தந்துள்ள அரசர் சுகேஷரின் புதல்வர் வேந்தர் சுமாலி தம்மை சந்திக்க அனுமதி கோருகிறார். தகுந்த மரியாதையோடு அழைத்து வா. உத்தரவு அரசே. அசுர குலத்தில் அதிக பெருந்தன்மை கொண்ட வீரம் கொண்ட மகாராஜா பலியை சுகேஷரின் புதல்வன் சுமாலி பணிகிறான். தம்மை வரவேற்கிறேன் சுமாலி அவர்களே. எதற்கு இந்த வரவேற்பு உபசரணைகள் அரசே? இன்று நம் அசுர குலத்தின் சிரத்துவமே பெரும் கேள்விக்குறியாகிவிட்டதே. பார்க்கடலை கடையும் செயலுக்கு பின் நமக்கு இழைக்கப்பட்ட அநீதியானது நமக்கு இந்த துர்பலனை அளித்துள்ளது. நாம் அனைவரும் மாத்திரம் பார்வையாளர்களைப் போல நமது வீழ்ச்சியைக் கண்டு வாழாதிருப்பதா? யுத்தத்தினாலும் குரோதத்தினாலும் நமக்கு பலன்கள் ஏதும் கிட்டாது அரசே. அசுரர்களால் சிருஷ்டிக்கு நேர்ந்திருக்கும் தீமைகள் அநேகம். அதற்கு பரிகாரமாக நான் ஒரு மகா வேள்வியை நடத்தவிருக்கிறேன். இந்த சிருஷ்டியில் ஜீவிக்கும் ஒவ்வொரு பிராணிகளையும் உய்விக்க வேண்டப் போகிறேன். ஏனெனில் சமதர்ம கொள்கையினை ஸ்தாபிக்கும் வேளை நெருங்குகிறது. எதிரிகளை வெற்றி காண இயலவில்லை, அதனால் ஒரு சமாதான முயற்சியா? இதனால் வீரமிக்க அசுரர்களின் கௌரவத்திற்கு
மேலும் இழிவு மட்டுமே விளைய நேரிடும். தாம் அந்த யாகத்தில் பங்கெடுக்க விருப்பப்படாவிடில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எனினும் ஊறு விளைவிக்க முற்பட்டால் அதனை நான் ஏற்க இயலாது. தங்களுக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். அமைதி மற்றும் சமத்துவ கொள்கைகள் மாத்திரமே அண்ட சராசரங்களிலும் அசுர குலத்திற்கு கௌரவத்தையும் உரிய மகத்துவத்தையும் அளிக்க இயலும். அசுரர்களுக்கு அவசியமும் அதுதான். கௌரவத்தை ஈட்ட விரும்புவது உண்மையே. எனினும் மகா யாகங்கள் செய்வதன் வாயிலாக அல்ல. கோழைகளுக்கான இந்த அணுகுமுறை எனக்கு ஏற்புடையதல்ல. நிகழவுள்ள மகாயாகத்தை தோல்வியுறச் செய்வதற்கு அதில் நான் பங்கெடுப்பது அவசியமானது. கணேசன் உதித்த பிறகு இந்த சிருஷ்டியில் நிலவிய அமைதிக்கு பங்கம் விளைவிக்க அசுரன் சுமாலி திட்டமிடுகிறான். துவேஷமும் போராட்டங்களும் நிறைந்த ஒரு புதிய அத்தியாயம் துவங்க உள்ளது.